இயற்கை எழில் கொஞ்சம் அடுத்த டைலாக் வந்து போச்சு. இப்படியே ஒருத்தர பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. என்ன ஸ்டிக் ஏற்கனவே வாங்கின குச்சி அவன் தூக்கணும்னு தெரியல. ஓய தண்ணியில குளிச்சுட்டு போற அளவுக்கு எதுக்குடா வர்ற நீ? குளிச்சுட்டு வந்துட்டு வந்து பாக்குங்கடி குச்சை காணும். அந்த பக்கம் மாத்தலாம், அந்த பக்கம் பார்த்து எடுத்துக்கலாம். மாதிரி காலு அந்த பக்கம் எடுத்துக்கலாம்டா. சண்டை அழகா தெரியுது. நீ எடுப்பேன்னு சொல்லி நான் ஓடி வந்தேன். அவ்வளோ ரெஸ்க் எடுத்து ஓடி வந்து எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். எப்படி ப்ரோ கொஞ்சம் வழி விட்டீங்க ப்ரோ. தெரியுதுடா வாடா. பாரு கோயில் கிட்ட வர ஏரோ மார்க்லாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரே மலை, இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கமும் ஒரே மலை, இந்தட்ட பார்த்தாலும் ஒரே மலை, சுத்தி மலையா இருக்குது. மலையாத்தான் இருக்கும் போ. உயரம் போடுறதுன்னா உயரம் போட்டுக்கோ. கபிலேஷ் நிக்காத. வந்தாச்சு சாமி பார்க்கலாம். வந்தாச்சு பாரு. சிறுவாணி ஆறு அருமையா இருக்குது. இவ்வளவு நேரம் ஒருத்த கெஞ்சரானே, கல்லஞ்சக்காரன் கரையறானு பேரு. என்ன சாஞ்சிட்டாப்ல. அபிலேஷ், இந்த பையனை எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. என்ன தலை தொங்கிருச்சு அண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா. அபிலேஷ், கோயில் எங்க இருந்து தெரியுமா? அவ்வளோதான், வந்தாச்சு.
அத்தனைக்கும் இங்கே யாருன்னு வருதான் நல்லா பார்த்துங்க. மண்டையெல்லாம் அடி வாங்கி ஒரு வாங்க வாங்க பாரு இவ்வளோ நேரம் ஒருத்தன் கெஞ்சனானு கல்லெஞ்சு கரையிறானு வீடியோ எடுக்கிறேண்ணா வாண்ணா அப்படியே கிட்டத்தட்ட 5000 அடி ஒசத்துல இருக்கிறப்ப இப்போதான் 5000 அடி ஒசத்துல இருக்கிறோம். ஒரு 800 கம்மியாக சொல்லிட்டேன். 6200 கம்மி. சிறுவாணி தண்ணி ஆனா ஒரு டக்கு டக்கு டெய்லியுமே வரும்பா. செல்ஃபி எடுத்துட்டு வரும்பா. நான் வீடியோ எடுப்பேன். போய் சாமி ஒண்ணு போலாம் போலாம். நாங்க தான் நிற்பேன் உங்களுக்கு